நமஸ்காரம் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி ஐயா. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜி செங்குட்டுவன் அவர்களின் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.1. இது இயற்கையின் வாழ்வியல் முறை, உன்னுடல் ஊனுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியன் ஆர் சம்பத் அவர்களையும், ஜோன் 13 உதவியாளர் ரொட்டேரியன் எஸ் பாண்டியன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் செயலாளர் ரொட்டேரியன் பி சிவசங்கர் அவர்களையும், காலை சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், அடுத்த 3 நாட்கள் நம்முடைய நிதியத்தை மிக சிறப்பாக நடத்த உள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பி பாலசரவணன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் முருகானந்தம் அவர்களையும், நமக்கு ஆசிரியர்களை மிக எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், பாரதி தேவி அம்மா அவர்களையும், இன்று சிறப்பு அழைப்பாளராக வர இருக்கின்ற திரைமார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களையும், மேலும் இக்குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலசரவணன் அவர். ரோட்டரி இறைவணக்கம். இறைவா, மனிதகுலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரொட்டேரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தொண்டுதல் செய்தமையாக்கி நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். உண்மையான ரொட்டேரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானிடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறவுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியர்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகிறோம். நன்றி நன்றி சார். ரோட்டரி இறைவணக்கம் வாசித்த ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை கிங்ஸ் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் பாலசரவணன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவவாக்கியம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிடாய். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி.
வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்தது அறி, வெற்றி உறுதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். சூரிய வணக்கம் 12 நிலைகள். 1, 2, 3, 4. இடது கால் அப்படியே வச்சுக்கிறோம், வலது கால பின்னாடி தூக்கி வச்சுக்கிறோம். 5, 6, 7, 8, 9. வலது கால் எடுத்து முன்னாடி வச்சுக்கிறோம். 10, 11, 12. ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கலாம். ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், ஞாயிறு போற்றுதும். அடுத்ததாக அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம். இன்று நாம் பார்க்க இருப்பது லகுவான ஆசனங்கள். நல்ல நமது உடலையும் உள்ளத்தையும் இலகுவாக எப்படி வைத்துக் கொள்வது, மன அழுத்தம் ஏற்படாமலும் உடலுக்கும் உள்ளத்துக்குமான சில ஆசன பயிற்சிகள் நாம் பார்க்கலாம். முதல்ல வந்து உங்களுடைய 2 கால்களையும் எவ்வளவு தூரம் விரிச்சு வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் விரிச்சு வச்சுக்கோங்க. இந்த ஆசன பயிற்சிகள் வந்து வார்ம் அப் கூட சேர்ந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல செரிமான சக்தியை மேம்படுத்தக்கூடிய ஆசன பயிற்சி. இது நல்ல கால்களை வந்து உங்களால எவ்வளவு விரிச்சு வைக்க முடியுமோ மேக்சிமம் விரிச்சு வைக்க முடிஞ்ச அளவுக்கு விரிச்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய 2 கைகளையும் இப்படி கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்து வச்சுட்டு நம்ம இந்த செக்குல வந்து மாவாட்டும் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 கைகளையும் கோர்த்துட்டு இப்ப வலது பக்கமும் அப்படியே போறோம். அப்படியே இடது பக்கமா வந்துட்டு அப்படியே இப்படி கிட்ட கொண்டுட்டு வரும்போது அப்படியே பின்னாடி முதுக நல்லா சாய்ச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் நம்ம பண்ணலாம். கைக்கும் வலது பக்கமும் கொண்டு போறோம். மூச்சு வந்து இயல்பா வச்சுக்கோங்க. நம்ம வலது பக்கமா பண்ணிட்டோம், அடுத்து இடது பக்கமா பண்ணலாம். 1, 2,
3 4 5 ஓய்வு. 2 கால்களையும் நீட்டி வச்சுக்கலாம். ஒரு நீண்ட மூச்சு. அப்படியே கைகளை வந்து இப்படி ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. இப்ப நம்ம படகு ஓட்டுற மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் கைகளை வந்து இப்படி கொண்டுட்டு வரோம். இந்த நிலைக்கு வந்து முதுக வந்து பின்னாடி வளைக்க வேண்டாம், நேராக வச்சுக்கலாம். மூச்சு இருக்கிறோம். பின்னாடி வளைக்க வேண்டாம், முன்னாடி வளைக்கலாம். மூச்சு எடுத்துட்டு அப்படியே முன்னாடி வளைக்கலாம். மூச்சு இருக்கிறோம். மூச்சு கையை கீழே கொண்டு வரும். கை கீழே வந்ததுக்கு அப்புறம் கைய கிட்ட கொண்டு வரும்போது மூச்சு விடுறோம். கையை நல்லா உங்களுடைய கால் பகுதி தொடர அளவுக்கு இப்படி கொண்டு வரலாம். மேக்சிமம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கீழே நீளம். Breathe out. Breathe in. Breathe out. Breathe in. Breathe out. இதே மாதிரி ரிவர்ஸ்ல பேக்வேர்ட்ல பண்ணலாம். Breathe in. Breathe out. 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 ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக உங்களுடைய 2 கால்களையும் குத்துக்காலிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். குத்துக்காலிட்டு அமர்ந்துட்டு உங்க 2 கையை இப்படி கோர்த்து இப்படி பிடிச்சுக்கோங்க. உள்ளங்கை 2ஐயும் கோர்த்து பிடிச்சுக்கோங்க. கோர்த்து பிடிச்சிட்டு இப்படி நம்ம ஏதாவது ஒரு வெட்ட போறோம், அப்படி ஒரு விறகு வெட்ட போறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அப்படி அந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது வெட்டும் போது ஹா அப்படிங்கிற ஒரு சத்தத்தை மட்டும் நம்ம கொடுக்க போறோம். ஹா ஹா. நல்லா கையை நல்லா உயர்த்திக்கோங்க, சோடு நல்லா உயர்த்தி வச்சுக்கோங்க. ஹா 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 ஹா. ஓய்வு. அப்படியே வஜ்ராசனத்துல உட்கார்ந்துக்குங்க. மூச்சு பத்த கவனிங்க. நல்லா அடிப்பயிர் வரைக்கும் உங்களுக்கு மூச்சு காத்து போய் வர நீங்க உணர முடியும். அடுத்ததாக கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம குத்துக்காலிட்டு உட்கார்ந்துக்கோங்க. 2 கையை இப்படி முன்னாடி நீட்டிக்கங்க. நீட்டிட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே கொஞ்சம் அப்படியே எந்திரிக்கிறோம். கிணத்துல வந்து தண்ணி சேர்ந்து இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு உடற்பயிற்சி இது. எந்திரிக்கும் போது மூச்சு இழுத்துக்கிட்டே கையை வலது கை மேல தூக்குறோம். Breathe in.
breathe out. இப்ப இடது கையை breathe in, breathe out. இப்படி கூட பிடிச்சுக்கலாம். இப்படி கயிறு பிடிக்கிற மாதிரி, கயிறு இழுக்கிற மாதிரி நம்ம இப்படி கூட வச்சுக்கலாம். breathe in, breathe out. 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 ஓய்வு. கையில கோர்த்து வச்சுக்கிறோம். மூச்சு காத்தையே கவனிக்கிறோம். கொஞ்சம் உடல் பருமனா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கயிறு இருக்கிற பயிற்சி வந்து கொஞ்சம் வலி இருக்கும். மூட்டுகள், கால் தொடை பகுதியிலாம் வலி இருக்கும். அதுக்காக கொஞ்சம் தளர்வு பயிற்சி நம்ம பண்ணிட்டு அடுத்த பயிற்சி போயிடலாம். காலில் வந்து இந்த பட்டர்ஃப்ளை பொசிஷன் வச்சுக்கோங்க. உள்ளங்க ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. கைகளை போட்டு பிடிச்சிக்கோங்க. அப்படியே கால்களை வந்து இப்படி அசைக்கிறோம். இந்த பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் எல்லாமே தடுக்கும். கால் நீட்டி வச்சுக்கோங்க. கால் விரல்களை வந்து முன்னாடி பாதங்களே முன்னாடியும் பின்னாடியும் அசைக்கிறோம். அப்படியே விரல்களை வந்து முன்னாடியும் பின்னாடியும் மடக்கிக்கிறோம். அடுத்ததாக கோமுகாசனம். திருமூலர் வந்து திருமந்திரத்துல சொல்லியிருப்பார். பத்திரம் 10 திறனுக்கு அப்புறம் கோமுகாசனம் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த ஆசனம் இது வந்து இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இடது காலை வந்து மடக்கி பிட்டத்துக்கு அடியில வச்சுக்கிறோம். அதே மாதிரி வலது காலை வந்து மேல போட்டுக்கிறோம். 2 கால்களையும் இந்த வி ஷேப்ல ஒரு கால் முழங்கால் மீது இன்னொரு கால் முழங்கால் படுற மாதிரி இப்படி வி ஷேப்ல போட்டுட்டு 2 கைகளையும் இப்படி மேல உயர்த்தி உங்களுடைய கட்டை விரல் வந்து உள்ளங்கால அழுத்துற மாதிரி வச்சுட்டு கைகளை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு மூச்சு இருக்கிறீங்க. மூச்சுக்கிட்டே முன்னாடி வருது. இந்த தலை வந்து தலைப்பகுதி முக்கிய தொட்ட மாதிரி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சு இருந்துட்டே மேல வந்து உங்களுடைய வலது கையை நீட்டிக்கிங்க. இடது கையை இப்படி முன்னாடி நீட்டிக்கிங்க. அப்படியே 2 கைகளையும் பின்னாடி அப்படியே முழங்கை இப்படி இந்த கை இப்படி பின்னாடி மடக்கி இந்த கையையும் மடக்கி நல்லா கையை வந்து லாக் பண்ணிக்கணும். கைகள் 2 கைகளையும் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு 2 கைகளையும் போட்டு லாக் பண்ணிக்கணும். இந்த பக்கமா செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டு கைகளையும் லாக் பண்ணிக்க. 1 2 3 4 தலை நிமித்தி வச்சுக்கோங்க. 5 6 7 8 9 10. ஓய்வு. அதே போல உங்களுடைய இடது கையும் மேல தூக்குறீங்க. மேல தூக்கிட்டு அதே வலது கையும் மேல கொண்டு வரீங்க. எந்த அளவுக்கு லாக் பண்ண முடியுமோ டச் பண்ண முடிஞ்சா டச் பண்ணிக்கோங்க. இப்படி
இந்த மாதிரி பொசிஷன் முடியலினாலும் இப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கால் 2 கால்களையும் நீட்டி வச்சுக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வலது கால அடியில கொண்டு போயிடலாம். இடது கால வலது கால் மீது போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 கைகளையும் மேல தூக்கிக்கிறோம். தம் ஃபிங்கர் 2 கையோட கட்டை விரலும் உள்ளங்கால அழுத்தின மாதிரி இருக்கட்டும். மூச்சு இழுக்கிறீங்க. மூச்சு விட்டுட்டே கீழே வரீங்க. தலை கொண்டு வந்து கால் முட்டியில டச் பண்ணிடுவீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சுக்கிட்டே மேல வந்துடுறீங்க. அடுத்ததாக இப்போ இடது கால மேல தூக்கி போட்டிருக்கோம். இடது கை 10 உயர்த்திக்கிறோம். அப்படியே வலது கை பின்னாடி கொண்டு வரோம். அப்படியே 2 கையிலையும் கொண்டு வந்து லாக் பண்ணிக்கிறோம். 1 2 3. இப்போ இந்த பொசிஷன்ல உங்களுடைய தலை, கழுத்து, முதுகுத்தண்டு 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்து உங்களுடைய வலது கையை மேல தூக்கிக்கோங்க. அப்படி கொண்டு வந்து பின்னாடி லாக் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நீங்க மூச்சு வாங்கிக்கலாம். இந்த கோமுக ஆசனம் வந்து பசுவின் முகம் போன்ற தோற்றமுடைய ஆசனம் அப்படிங்கிறதுனால இதை கோமுகாசனங்கிற பெயர். இந்த ஆசனம் பண்ணும்போது தோள்பட்டை வலி, கழுத்து வலி, முதுகு வலி எல்லாம், மூட்டு வலிகள், கால் வலிகள் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி நம்முடைய இதயம், இந்த கைகள் நல்லா அப்படி உயர்த்தும் போது இருக்கிற மசில்ஸ் எல்லாம் நல்லா இழுத்து பிடிக்கும். அங்க ஒரு அழுத்தம் கிடைக்கும். அங்க நல்ல ரத்த ஓட்டம் போகும். நெஞ்சு பகுதிக்கு, இந்த விழா பகுதிகளுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் போறதுனால இதயம் இயற்கையுடைய செயல்திறன் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி நுரையீரல் வந்து நல்லா விரிவடையும். நுரையீரலுடைய சுருங்கி விரியும் திறனும் நன்றாக இருக்கும். எப்பவுமே நம்ம வந்து இப்போ நம்ம உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதிக உடல் எடை இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து கோடையை வந்து ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா அதிக அளவுல வியர்வை எடுக்கிறதுனால நமக்கு நல்லா தாகம் எடுக்கும். அதனால தண்ணி தான் அதிகமா குடிப்போம். உணவு அதிகமா நம்ம உடம்பு வந்து எடுத்துக்காது, தண்ணி அதிகமா எடுக்கிறதுனால. அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 வேளை வந்து இயற்கை உணவுகள் எடுத்துட்டு அது நல்லா சாருல சீசன்ல, இந்த சீசன்ல என்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை வந்து உணவை நம்ம எடுத்துட்டு காய்கறி சலாட், புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா முளைக்கட்டிய தானியங்கள் உங்களுடைய உள்ளங்கைகளும் இருந்தா போதும். பச்சை பயிர் அதிகமா எடுத்துக்கலாம். நல்லா உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது. பச்சை பயிர், வெந்தயம் இதெல்லாம் வந்து வாரத்துல, பச்சை பயிர் 3 நாட்கள் அப்படின்னா வெந்தயம் வாரத்துல 1 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல இளநீர் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு இந்த பயிற்சிகள் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னாலே போதும், உடல் எடை வந்து நல்லாவே குறையும். இந்த பார்த்தீங்கன்னா ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாசம் நம்ம ஒரு முடிவு, உடல் எடையை குறைக்கணும் ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா, இந்த உணவு 2 வேளை இயற்கை உணவு எடுத்துட்டு 1 வேளை மட்டும் மதியம் அளவான சாதம், அதே அளவு காய்கறிகள், கீரைகள் எடுத்துட்டு பாதிதான் வயிறு நிரம்பி இருக்கணும். கால் வயிறு வந்து வெற்றிடம் இருக்கணும். சாப்பிட்டு போய் வர்றதுக்கு கால் வயிறு வந்து தண்ணி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம எப்பவுமே சாப்பிட்டுட்டு 2 வேளை யோகா பயிற்சிகள், காலையிலும் மாலையிலும் யோகா பயிற்சிகள் பண்ணிட்டு இந்த உணவு முறைகளை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா வந்து நமது உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமா வச்சுக்க முடியும்.
அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக இலகுவான பயிற்சி முறைகளை இந்த கோடை வெயிலுக்கு ஏற்ற மாதிரி இலகுவான பயிற்சி முறைகளை அளித்து சிறப்பித்த மற்றும் அதன் ஆசன பயிற்சிகளையும் சூரிய வணக்கம் மற்றும் அனைத்து பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அகில பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்கிறேன். மூச்சு இல்லாத ஒருத்தருக்கு எப்படி முதலுதவி கொடுக்கறது அப்படின்னா, விவசாயி சீர்படுத்தும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். முதல் உதவி பாகம் 5. அதாவது ஒருத்தருக்கு மூச்சு இல்லை, விரல கை வச்சு பாக்குறீங்க, மூச்சே இல்லை. மூச்சு இல்லாத ஒருத்தருக்கு எப்படி முதலுதவி கொடுக்கறது அப்படின்னா, உடனே மூச்சு காத்து கொடுக்கணும். சினிமா படத்துல பாத்துருக்கீங்களா இல்லையா? அதாவது ஒருத்தருக்கு மயக்கம் போட்டு கிடந்தா மூச்சு கொடுப்பாங்க. அதாவது மூச்சு காத்து வருதா இல்லையான்னு பார்க்கணும். மூச்சு காத்து ஒரு வேளை வரலன்னா உடனே என்ன பண்ணணும், வாயோட வாய் வச்சு நமது காத்தை அவர் வாய் வழியா உடம்புக்குள்ள லங்ஸ்குள்ள அனுப்பணும். அப்படி உள்ள போய் காத்து போய் வெளியே வந்துருச்சுன்னா அவரை காப்பாத்தாச்சுன்னு அர்த்தங்க. ஆனா பல பேர் செய்யற தப்பு என்ன தெரியுமா? படுக்க போட்டு வாய் வச்சு காத்து கொடுக்குறாங்க. படுக்க போட்டு வாய் வச்சு காத்து கொடுக்க கூடாதுங்க. முதல்ல யாருக்காவது மூச்சு இல்லைன்னா அவர்களை உட்கார வைக்க வேண்டும். அமர்ந்த நிலையில் மூச்சு காத்து கொடுக்கும் பொழுதுதான் சிறப்பாக மூச்சு காத்து உள்ளே செல்லும். எனவே படுத்த நிலையில் கொடுக்க கூடாது. அப்படி உட்கார வச்சு என்ன பண்ணணும், அவங்க கழுத்தை பின்னால சாய்க்கணும். அவங்க கழுத்தை பின்னால சாய்ச்சிட்டு மூச்சு காத்து கொடுத்தா தான் நல்லா கொடுக்க முடியும். 3வது, அவர்கள் மூக்கை பொத்தி கொள்ள வேண்டும். ஒருத்தர் மயக்கம் போட்டு கிடக்குறாருன்னா உட்கார வச்சு அவர் கழுத்தை பின்னால சாய்ச்சு மூக்கை டைட்டா அழிச்சுக்கணும். பல பேர் வாயில காத்து கொடுக்குறாங்க, அந்த மூக்கு வழியே வெளியே வந்துருது, உள்ள போக மாட்டேங்குது. அவங்களுக்கு புரியல. மூக்கை அடைச்சிட்டு வாய் வச்சு என்ன பண்ணணும், வாய் உள்ள வந்து காத்தை வந்து ஊதணும் பழுவன் மாதிரி. உள்ள போன காத்து குப்புன்னு திருப்பி அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காப்பாத்தியாச்சுன்னு அர்த்தங்க. ஒரு ஊத 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 காத்து உள்ள போயிட்டே இருக்கு, ஒரு சொட்டு காத்து வெளியே வர மாட்டேங்குது, உள்ள பலூன் மாதிரி காத்து மட்டும் பெருசாகுதுன்னா கொஞ்சம் ஆபத்துன்னு அர்த்தங்க. எனவே மூச்சு காத்து இல்லாத ஒரு ஆபத்தில் இருக்கும் ஒருவருக்கு நாம் மூச்சு காத்து கொடுக்கும் முறையை இப்பொழுது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். உட்கார வைத்த நிலையில் கழுத்தை சாய்த்து மூக்கை அடித்து மூக்கில் காத்தை விடுவது மூலியமாக அவரை நீங்கள் காப்பாற்ற முடியும். சில பேர் சொல்றாங்க, ஒருத்தருக்கு மூச்சு இல்லைன்னா 7 நிமிஷத்துல மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்தலைன்னா உசுறு போயிடும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த கூகுள்ல, விக்கிபீடியால பல இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா பயமுறுத்துற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மூச்சு இல்லையா 7 நிமிஷமா போச்சு அப்படின்னு முடிவுக்கு வந்துருவீங்க. அதனால அதெல்லாம் நம்ப வேண்டாம். எனவே இனிமேல் யாருக்காவது மூச்சு இல்லைன்னா நீங்க உடனே ஓடி போய் முதலுதவி தெரிஞ்சவங்க எல்லாம் விலகுங்க, நான் மூச்சு காத்து கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் அவரை காப்பாற்ற முடியும். அடுத்தது, ஒருத்தருக்கு நாடி இல்லை, ஹார்ட் பீட் இல்லை, மூச்சு காத்துல ஒண்ணுமே இல்லை. அப்ப என்னாச்சு, மூச்சு காத்துங்கிற ஏ இல்ல, இருதய துடிப்புங்கிற பிரெத் இல்ல, பி இல்ல, நாடிங்கிற சி இல்ல. அப்ப என்ன ஆகும், ஏபிசி இல்ல, கணக்கு பிரகாரம் இறந்துட்டாரு. அப்படி 3மே இல்ல அப்படிங்கிற இடத்துல உடனே என்ன பண்ணணும், இல்ல உடனே யாரோ தெரிஞ்சவங்க என்ன பண்ணணும், சிபிஆர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணா அவரை காப்பாற்ற முடியும். பல சினிமா படங்கள்ல காமிப்பாங்க, இந்த நெஞ்சு மேல கையை வச்சு அமுக்குற மாதிரி. அதாவதுங்க என்ன செய்யணும்னா, இங்க பாருங்க, அந்த மாதிரி யாராவதுக்கு மூச்சும் இல்ல, இருதய ஓட்டம் இல்ல, ஒண்ணுமே இல்லைன்னா ஆல்மோஸ்ட் இறந்துட்டாரு, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு முயற்சி பண்ணி காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாங்க. நீங்க என்ன பண்ணணும், 2 கையை அவரோட இருதயத்து மேல வைக்கணும். 2 கையை வச்சு என்ன பண்ணணும், அழுத்தணும், நல்லா ப்ரெஸ் பண்ணி அழுத்தணுங்க, பம்ப் பண்ணணும். இப்படி பம்ப் பண்ணும் பொழுது அவர் எந்திரிச்சுவார். இதுக்கு பேர் தான் சிபிஆர் அப்படின்னு ஒரு முறை. பம்ப் பண்ணும்போது எப்படி தெரியுமா பண்ணணும், இங்க பாருங்க, அதாவது வேகமா 1 2 3 4
அப்படி பம்ப் பண்ணக்கூடாது. கை வச்சுட்டு 1001 1002 அது எதுக்கு 1001 1002ன்னா கணக்கெல்லாம் இல்லைங்க. நீங்க உடனே 1001 அப்படி அனுக்கூடாது. 1-2ன்னா ரொம்ப ஸ்பீடா அமுத்திடுவீங்கன்னு சொல்லி 1001 1002ன்னு சொன்னாங்க. அதாவது பம்ப் வருங்க, ஒரு தடவை அமுத்திட்டு வெயிட் பண்ணணும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணி ரிலீஸ் ஆகுதான்னு பார்க்கணும். பிடிச்சி அமுத்துன்னு அமுத்தக்கூடாது. ஒரு தடவை அமுத்தணும், வெயிட் பண்ணணும், அமுத்துன்னு வெயிட் பண்ணணும். இதை முதலுதவின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்ப நாம என்ன பண்றோம், ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி செய்யணும். இங்க பாருங்க 30 முறை செஞ்சா போதுங்க, ரொம்ப நேரம் செய்ய வேண்டாம். ஒரு 30 முறை செய்யணும். 3 நிமிஷம் என்ன பண்ணணும், மூச்சு காத்து கொடுக்கணும். மறுபடியும் ஒரு 30 முறை பண்ணணும், 3 முறை மூச்சு காத்து கொடுக்கணும். இதை திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருங்க. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஆபத்து வந்துருச்சு, நாடி இல்ல ஒண்ணும் இல்ல, ஆல்மோஸ்ட் உயிர் போயிருச்சு அப்படின்னா மருத்துவமனை கொண்டு போறீங்க. போறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுன்னா 1/2 மணி நேரம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஒருவேளை உழைச்சாருன்னா லாபம் தானேங்க. எப்பவுமே என்ன பண்ணணும்னா கடைசி வரைக்கும் நாம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முதலுதவி அப்படிங்கிறது ஒரு சிகிச்சை, அது தெரிஞ்சுக்கிட்டா பல உயிர்களை காப்பாற்றலாம். அடுத்தது, ஒருத்தர் தண்ணியில விழுந்துட்டாரு, தண்ணிக்குள்ள வாயெல்லாம் உடம்பெல்லாம் தண்ணி பூந்துருச்சு, தண்ணி குடிச்சிட்டாரு, மயக்கம் போட்டாரு. முதல்ல என்ன பண்ணணும், அவர் என்ன பண்ணணும்னா முதல்ல அந்த தண்ணியில இருந்து வெளியே எடுத்துட்டு வரணும். 2வது, அவரை படுக்க போட்டு வயிற்று பிடிச்சு அமுக்கணும். வயிற்று பிடிச்சு அமுக்க என்ன பண்ணணும், தண்ணியை வெளியே எடுத்துடணும். தண்ணியை வெளியே எடுத்தாதான் காப்பாற்ற முடியும். ஒண்ணு வயிற்று பிடிச்சு அமுக்கணும், இல்லையா வாய் வச்சு உரியணும். இல்லைன்னா அந்த காலத்துல மாட்டு வண்டியோட சக்கரம் இருக்கு இல்லைங்களா, மாட்டு வண்டி சக்கரத்துல படுக்க வச்சு சக்கரத்தை வேகமா சுத்துவாங்க. இப்படி சக்கரத்துல சுத்துனா தண்ணி வெளியே வருங்க. மாட்டு வண்டி சக்கரம் கிடைக்கலன்னா ஏதாவது சுத்துற மாதிரி ஏதோ ஒரு பொருள் கிடைச்சதுன்னா மேல படுக்க வச்சு சுத்த விட்டுருங்க. அதுவும் தெரியலையா, ஒண்ணும் முடியலையா, தண்ணி வெளியே வரலையான்னா உடனே 2 பேர் சேர்ந்து காலை பிடிச்சி தலைகீழா தூக்கிடுங்க. ஒரு மனிதனை 2 காலை பிடிச்சி தலைகீழா தூக்குறீங்கன்னா தண்ணி கீழே விழுந்துருங்க. தலைகீழா பிடிச்சி முதல்ல 2 தட்டு தட்டினீங்கன்னா தண்ணி கீழே வந்துடும். அப்போ தலைகீழா தூக்கும் போது தலை அடிபடாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 2 கல்லு, சேரு, டேபிள் அது போட்டு 2 பேர் என்ன பண்ணணும், 2 பேர் ஹைட்டான இடத்துல நின்னீங்கன்னா அவர் தலை கீழே வருமா இல்லையா, பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா தூக்கி பிடிக்க வெயிட்டா இருக்குங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்துல 2 பெஞ்சை போட்டு மேல 2 பேர் நின்று தலைகீழா ஒருத்தர் பிடிச்சி குலுக்கணும்னா தண்ணி வெளியே வந்துடும். எனவே இந்த மாதிரி வரும்பொழுது நீங்க என்ன பண்ணணும், அந்த தண்ணி குடிச்சவங்களை காப்பாற்றணும்னா வயிற்று பிடிச்சி அமுக்கணும், இல்ல வாய் வழியா தண்ணி உரியணும், இல்லைன்னா தலைகீழா நிக்க வைக்கணும், இல்லைன்னா வண்டி மாட்டு சக்கரத்துல சுத்தணும். இது செஞ்சீங்கன்னா தண்ணி குடிச்ச ஒருத்தரை நீங்க முதலுதவி கொடுத்து காப்பாத்திடலாம். கடைசியா ஹார்ட் அட்டாக், ஒருத்தர் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நெஞ்சு பிடிச்சிக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, இதுக்கு நிறைய பேர் நிறைய ஐடியா சொல்றாங்க, நிறைய பேர் மாத்திரை வாங்கி வச்சுக்கோங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா உடனே கசப்பான பொருளை நாக்கில் கொடுத்தால் காப்பாற்றலாம். இது பல பேருக்கு தெரியாதுங்க, செஞ்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, வேப்ப இலை, வேப்பம்பூவு, பாவக்கான்னு பார்க்கணும். யாருக்காவது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா பக்கத்துல எங்காவது கசப்பான ஒரு பொருள் இருந்தா உடனே வாயில போட்டு மேல சொல்லுங்க. நாக்கில் கசப்பு பட்டால், பெரியாண்ணங்க ஏதாவது ஒண்ணு கசப்பான பொருளை வாயில் போட்டு மென்றால் உடனே ஹார்ட் அட்டாக்ல இருந்து அவரை காப்பாற்றி விடலாம். முதலுதவி என்பது ஒரு அருமையான பொக்கிஷம், அனைவரும் கத்துக்கொள்ள வேண்டும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி ஐயா. நமக்கு ஒவ்வொரு நாளும் அதாவது ஒரு இந்த காலை சக்கரம் நிகழ்வில் ஒரு சிறப்பான சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தூண்டக்கூடிய அற்புதமான வழிமுறைகளையும் சிறப்பான பயிற்சி முறைகளையும் சிந்தனைகளையும் அளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் இன்றும் நமக்கு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் நிகழ்வின் சார்பாக அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக நமக்கு இந்த காலைச்சக்கரம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 1.25 வருடங்கள் ஆகிக் கொண்டிருக்கிறது. இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் நமக்கு அற்புதமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சென்ற காலைச்சக்கரம் நிகழ்விலும் சரி, இன்றைய இந்த காலைச்சக்கரம் நிகழ்விலும் சரி, ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு கலந்து கொண்டு பல்வேறு வேதாத்திரி மகரிஷி ஐயா அவர்களின் பல்வேறு பயிற்சி முறைகளும் சரி, அனைத்து விதமான கொள்கைகளையும் அவர்களுடைய அனைத்து சிந்தனைகளையும் நமக்கு சிறப்பாக அழைத்து வரும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் கடந்த 28/3/2024 அன்று திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள மலையம்பாளையம் என்ற
தன்னுடைய பூர்வீக கிராமத்தில் ஆனந்த யோக நிலையம் என்ற ஒரு அற்புதமான ஒரு யோக நிலையத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டார். அந்த வகையிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு அழைப்புதலையும் கொடுத்தார்கள். அந்த நிகழ்வு என்பது ஆனந்த யோக நிலையம் நிகழ்வு என்பது இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் நமக்கு கிடைத்த ஒரு புண்ணியம் என்று அனைவரும் நினைக்கலாம். ஏனென்றால் அந்த வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் அந்த எப்படி அந்த அறிவு திருக்கோயில் என்ற ஒரு ஆனந்த யோகத்தை நமக்கு அளித்து சிறப்பித்துக் கொண்டிருந்தார்களோ அதன் வழிமுறையில் நமக்கு இன்று பயணத்தை தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இறை சாதனை. அந்த இறை சாதனை என்பதே அவர்களுடைய அந்த இயக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த சாதனையை இன்று நிகழ்த்தி நமக்கு காட்டிக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் அந்த ஆனந்த யோக நிலையம் என்ற அற்புதமான நிகழ்வை வந்து 28/3/2024 அன்று வந்து பாத்தீங்கன்னா ஐயா காமாட்சிதாசர் சுவாமிகள் மற்றும் அழகர் ராமானுஜம் மற்றும் நம்மளுடைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்துக் கொண்ட கீழபாஸ்கர் ஐயா மற்றும் இறை சாதனை மார்க்கத்தின் அனைத்து அன்பர்களின் ஆசையுடனும் நேரடியாக அந்த நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து அந்த சிறப்பு விழா வந்து ஏற்படுத்தினாங்க. இன்னொன்னு சொல்ல போனாக்கா அந்த நிகழ்வு என்பது அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அழைப்புதல் கொடுக்கப்பட்டது. அனைவரையும் ஒரு ஆனந்தமான ஒரு அற்புத அழைப்பை ஏற்று கொடுத்தார்கள். பல்வேறு நபர்கள் அதுல கலந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய சூழ்நிலைகள் கண்டிப்பா நான் வந்து கலந்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னோட சூழ்நிலையின் காரணமாக அந்த நிகழ்வுல என்னாலே கலந்து கொள்ள முடியவில்லை. எனவே இந்த ஏன் சொல்றேன்னா இந்த வாழ்ற இந்த காலத்துல நமக்கு அற்புதமாக அந்த ஆனந்த யோக நிலையம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. ஒரு எப்படின்னா வருங்கால சந்ததியர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று கூட சொல்லலாம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இன்னைக்கு ஒரு ஐயா வந்து ஒரு ஆக்டரா தான் இருக்கலாம், ஆனா பின்னாடி இயங்கக்கூடிய ஒரு டைரக்டர் யாருனாக்கா அது மாதிரி அந்த நிகழ்வோட அழகர் ராமானுஜ ஐயா. அழகர் ராமானுஜ ஐயா யாருன்னா பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. நம்ம வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட கூட இருந்து வாழ்ந்த ஒரு புண்ணியவான் அப்படின்னு தான் சொல்லலாம். அவர்களுடைய ஆசையுடனும் அந்த சுவாமிகளுடைய ஆசையுடனும் அந்த ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய ஒரு அற்புதமான ஒரு வாழ்த்தினாலும் அந்த நிலையம் துவக்கப்பட்டது என்பதை நினைக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. அனைவரும் அந்த ஆன்மீக நிலையத்தில் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ஏற்படுத்தின அந்த நிகழ்வு என்பது எப்படி நமக்கு வேதாத்ரி மகரிஷி ஐயா வந்து அந்த அறிவு திருக்கோயில ஏற்படுத்தினாங்களோ இன்னைக்கு நமக்கு வந்து அதை பார்க்கதான் முடியும். அவங்க வந்து ஏற்படுத்தின அந்த நாள் என்பது நமக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு இறைமதன் ஐயா வந்து அந்த ஆனந்த யோக நிலையத்தை வந்து நமக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த நேரத்தையும் நம்ம அந்த சிறப்பு விழாவிலையும் நம்ம கலந்து கொண்டு இன்னைக்கு நம்ம சிறப்பித்திருக்கோம் அப்படின்னா பெரிய அனைவருக்கும் கிடைத்த ஒரு பெரிய புண்ணியம் தான் நம்ம சொல்லலாம். அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஆனந்த யோக நிலையத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து வருங்கால சந்ததியினர் அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு பயிற்சி முறைகளை நேரடியாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த இறை சாதனை மார்க்கத்தில் இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து அவங்களோட தனிப்பட்ட ஒரு இறை சாதனை மார்க்கத்தை யூடியூப்ல தான் அவங்க தொடர்ச்சி பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து நம்ம சொன்ன உடனே கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலங்கள் நமக்காக கிட்டத்தட்ட 100 வாரங்கள் நமக்காக இந்த பயிற்சி முறைகளை கொடுத்து நேரடி நிகழ்வுல கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மகரிஷியோட ஒரு மறு உருவம் தான் சொல்லலாம். அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த ஐயா வந்து நமக்கு வந்து சிறப்பா ஒவ்வொரு வாரமும் இந்த காலச்சக்கரம் நிகழ்வை வந்து கலந்துகிட்டு சிறப்பித்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அவர்களை வந்து நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு அவங்களுடைய ஆனந்த யோக நிலையம் சிறப்படைய வேண்டும் என்று அனைவரின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இப்ப அன்பான வேண்டுகோள், அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னாக்கா எல்லாருமே அன்மியூட் பண்ணிங்க, ஆடியோவை அன்மியூட் பண்ணிங்க. இப்ப நான் வந்து ஆனந்த யோக நிலையம் வாழ்க வளமுடன் சொல்றேன். அனைவரும் அன்மியூட் பண்ணிட்டு இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எல்லாருமே கண்டிப்பா இதை செய்யுங்க. ஏன்னா ஐயா வந்து பெரிய விஷயங்கள் செய்துட்டு இருக்காங்க. அந்த செய்யற அந்த இதுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா போய் சேரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய அனைவருடைய ஒரு கருத்தா இருக்குது. எனவே அனைவரும் அன்மியூட் பண்ணிங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு
இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களின் ஆனந்த யோக நிலையம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஆனந்த யோக நிலையம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆனந்த யோக நிலையம் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆனந்த யோக நிலையம் வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு இறை உணர்வுக்கு 4 படிகள் என்பதை பற்றி அற்புதமான ஒரு விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஐயா பத்தி சொல்லிட்டு இருக்கணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கலாம். இன்னைக்கு அவங்க எடுக்கிற சாப்டரை விட நம்ம சொல்ற விஷயங்கள் அதிகமா இருக்கும். அதனால கண்டிப்பாக இந்த வாழ்க்கை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும்னு பெரிய ஒரு அனைவரும் ஏற்படுத்தின இந்த விஷயங்கள் நமக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமைய வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இறை உணர்வுக்கு 4 படிகள் என்பதை பற்றி இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் உரையாற்ற காத்துக் கொண்டிருக்கும் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க. குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நன்றியுணர்வோடு வணங்கியும் வாழ்த்தியும் ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதலாவதாக இந்த தெய்வீக வாழ்த்தை வழங்கிய ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைத்து காலை சக்கர குடும்ப அன்பர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை போன்ற ஆயிரக்கணக்கான அன்பர்களுடைய வாழ்த்துக்களால் தான் அந்த ஆனந்த யோக நிலையம் மிக சிறப்பாக இப்பொழுது துவங்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கட்டுமான பணி இன்னும் சிறிது நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. சிறப்பு விழா பண்ணிட்டோம் பில்டிங் ஒர்க்ல. பட் அதற்கான இன்னும் சிறு சிறு வேலைகள், இன்னும் அதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் உங்க எல்லாருடைய வாழ்த்தால சிறப்பாக நிகழும். அந்த விதத்துல மீண்டும் ஒரு முறை நன்றிகளை உரித்தாக்கி இன்னைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை சிந்திக்க இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கமும் அந்த இறை உணர்வை பெறுவதுதான். நாம் இந்த உலகத்தில எத்தனை உணர்வுகளை பெற்றாலும், தொடு உணர்வு, சுவை உணர்வு, நுகர் உணர்வு, கேட்டல் உணர்வு, பார்வை உணர்வு, இந்த 5 உணர்வுகளை நாம் பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் எவ்வளவுதான் இந்த உணர்வுகளை நாம் ஆழமாக பெற்றாலும் நம்ம மனம் நிறைவு பெறுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா நிறைவு பெறாது. அதனாலதான் வள்ளுவம் என்ன சொல்கிறதுனா, ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு எய்தாதவர்க்கு என்று சொல்கிறது. இந்த 5 உணர்வுகளையும் நீங்க பெற்ற போதும் அது முழுமையாகாது, நீங்க மெய்யுணர்வு பெறாத வரைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப இறையுணர்வை பெறும்போதுதான் நம்முடைய தன்மை முழுமையடைகிறது. அப்ப அந்த இறை உணர்வை பெறுவதற்கு பல மகான்கள் பல்வேறு விதமான வழிகளை காட்டியிருக்கிறார்கள். அதுல வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மிக எளிமையாக பல வழிகளை சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு விஷயத்தை நாம் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். குறிப்பாக அந்த இறை உணர்வு பெறுவதற்கான முதல், நீங்க ஒரு 4 ஸ்டெப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல டாப்ல இருக்கிறதுல இருந்து நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கி வர்றேன். கீழ இருந்தும் போகலாம், இருந்தாலும் மேலிருந்து வந்தா உங்களுக்கு புரிதல் இன்னும் நல்லா இருக்குங்கிறதுனால நான் அதை நேரா மேலிருந்து சொல்றேன். இப்ப இறை உணர்வை பெறுவதற்கான நிறைவு படி என்னவா இருக்கும் அப்படின்னா, 4வது படிநிலை நம்முடைய குணம்.
சரி, ஒரு இறையுணர்வை பெற்றவருடைய தகுதி என்ன இருக்கும்னா அன்பும் கருணையும் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த இறை ஆற்றல் எப்படி இருக்குன்னா அன்பும் கருணையுமாக இருக்கிறது. சரிதானுங்களா? அப்ப அந்த அன்பு கருணை என்பது என்ன அப்படின்னா உயர்ந்த ஒரு தெய்வீக குணம். அப்ப அந்த அன்பு கருணை என்கின்ற தெய்வீக குணத்தை அடைவதுதான் மனித வாழ்க்கையுடைய நோக்கம். இப்படியும் சொல்லலாம், அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவதை யாவரும் அறிகிலார், அன்பே சிவமாவதை யாவரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரு. நிறைய பேருக்கு அந்த அன்புனா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் தெரியல. நாம் இன்னைக்கு குடும்பத்துல நாம செலுத்தக்கூடியதை அன்பு என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலா அதுக்கு பேர் அன்பு கிடையாது. நம்ம குடும்பத்துல காட்டுறதுக்கு பேரு பாசம் என்று பேர். அன்புனா என்ன? துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றான். சரி, யாருடைய துன்பத்தை போக்குனாலும் அந்த தெய்வீக செயலுக்கு பேர் என்னங்க? அன்பு. அதுதான் அறம், அதுதான் அறிவினுடைய உயர்வு. அப்ப பிறர் துன்பத்தை போக்கக்கூடிய செயல்ல தான் அன்பு இருக்கிறது. ஆனா இப்போ மனித வாழ்க்கையில பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்புக்கு எதிர்ப்பதமாக மனித வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது. சரி, அப்ப அந்த அன்பு என்கின்ற அந்த தெய்வீக நிலைதான் இறைத்தன்மை. சிவம் வேறு, அன்பு வேறு அல்ல. அன்புதான் சிவமாக இருக்கிறது, சிவமே அன்பாக இருக்கிறது. அப்ப அந்த அன்பு என்கின்ற ஒரு உயர்ந்த பண்பை நாம் அடையும் போது நாம் இறைவனை உணர்ந்ததாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த அன்பு என்கின்ற அந்த இறை தன்மையை நாம் உணர்வதற்கு அடிப்படை தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய குணம் நற்குணங்களாக இருக்க வேண்டும். இந்த நற்குணங்களிலே உச்சகட்டமான குணத்துக்கு பேர் தான் அன்பு, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப அன்பு என்கின்ற அந்த தெய்வீக குணத்தை அடையணும்னா நம்மிடம் நற்குணங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மகரிஷி அவங்களுடைய கருத்து. எல்லா மகான்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்ப நம்மிடம் இப்ப அந்த குணம் இருக்குதா, நற்குணங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத நாம செக் பண்ணணும் இல்லையா? சரிதானுங்களா? நற்குணம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். நம்ம கிட்ட சில பல தேவையற்ற குணங்கள் இருக்கும், அவற்றை நாம மாற்றி அமைத்து கொள்ளணும். இதற்காக மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான பயிற்சி தான் அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய பயிற்சி. நம்ம அடுத்த வகுப்புல இருந்து உங்களுக்கு அகத்தாய்வு பயிற்சிகளைத்தான் ஒவ்வொரு பயிற்சியாக, அதில் நிறைய இருக்கு, கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சிந்தனைகள் இருக்கு. அதுல ஒன் பை ஒன்னா கொடுக்க போறோம். அந்த அகத்தாய்வினுடைய முக்கியத்துவத்தை சொல்வதற்குத்தான் நான் இந்த வகுப்பை எடுத்துக்கொள்கிறேன். அப்ப அகத்திலே இருக்கிற இறைத்தன்மையை உணர்வதற்கு தடையாக இருப்பது அகத்திலே இருக்கிற பதிவுகள். சரிங்களா? அப்ப அந்த அகத்தை ஆய்வு செய்து அந்த தீய பதிவுகளை விலக்கி அந்த இறையுணர்வை பெறுவதுதான் நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம். சரிங்களா? சிம்பிள். அப்ப அந்த அகத்தாய்வு பயிற்சியின் மூலமாக மகரிஷி என்ன பண்றாங்க, நம்மகிட்ட இருக்கிற தீய குணங்களை எல்லாம் நற்குணங்களாக மாற்றுவதற்கான பயிற்சியாக அந்த பயிற்சியை வடிவமைத்திருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஒரு இறைவனை உணரணும் அப்படின்னா அதற்கான அடிப்படை தகுதி நாம் நற்குணவாளனாக மாற வேண்டும். அப்ப நம்மகிட்ட இருக்கிற நற்குணங்களை நாம் உயர்த்தி கொள்ளணும். தேவையற்ற குணங்கள், தீய குணங்கள் நம்மகிட்ட இருக்குதானா? நிச்சயமா இருக்கு. அதைத்தான் காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பாலுணர்வு உயர்தாள் மனப்பான்மை வஞ்சம் என்று 6 தீய குணங்கள்னு மகான்கள் நமக்கு வரிசைப்படுத்துறாங்க. சரி, இந்த 6 தீய குணங்கள் தான் மனித வாழ்க்கையில அத்துணை துன்பத்திற்கும் அடிப்படையாக இருக்கிறது. இன்க்ளூடிங் மனிதன் இறையுணர்வு பெறாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமும் இந்த 6 தீய குணங்கள். அப்ப இந்த 6 தீய குணங்களிலிருந்து நாம் விடுபட்டு மேலான அந்த இறைத்தன்மையை உணரணும்னா அதற்கான பயிற்சிக்கு பேர் தான் அகத்தாய்வு பயிற்சி. இது 4வது நிலை. இந்த பயிற்சியை நாம் அடுத்த நிலையில கடைபிடிக்க இருக்கிறோம். இந்த அகத்தாய்வு பயிற்சியை நாம் ஒரு சில நேரங்கள்ல செய்து கொண்டுதான் இருக்கிறோம்.
சிந்தனை செய்கிறோம். சரிதானுங்களா? நல்லபடி நடக்கணும்னு நினைக்கிறோம், கெட்டதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பட் அதைய செயல்படுத்த முடியறதில்லை. இப்ப நம்மள நிறைய பேருக்கு இரவு நேரத்துல உறங்கணும், அதிகாலை நேரத்துல எந்திரிக்கணும். இப்ப பாருங்க, இதுல ஒரு 33 பேர் இருக்கிறோம். காலை சக்கரத்தோட தொடர்பு கொண்டவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த ரோட்டரி லைன்ஸ் இந்த மாதிரி கிளப்புகள் மூலமா இருக்கிறவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்குதுன்னு தெரியும், எல்லாருக்கும் வரணும்னு விருப்பம் கூட இருக்குது, ஆனால் வர்றதில்லை. என்ன காரணம்? அவர்கள் சிந்தனை நல்லா இருக்குது, ஆனா இந்த சிந்தனையை செயல்படுத்துற அளவுக்கு நம்ம கிட்ட ஆற்றல் இல்லை. இந்த 33 பேருகிட்ட சிந்தனையும் இருக்குது, கூட உங்களிடம் ஆற்றலும் இருக்கிறது. சிலருக்கு இயல்பாகவே அந்த ஆற்றல் வந்துடும், சிலருக்கு இயல்பா ஆற்றல் வராது. அப்ப அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கான நுட்பம் தான் தியானம் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். மனதிலே நல்லதை நினைக்கணும், பட் நினைத்தபடி நடக்கணும்னா சும்மா அதை நடத்த முடியாது. அதனாலதான் மகரிஷி அவர்கள் இந்த அகத்தாய்வை கொடுப்பதற்கு முன்பாக அகத்தவத்தை நமக்கு கொடுத்தாங்க. சரிதானுங்களா? அப்ப தியானத்தை ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஆழ்ந்து ஈடுபாட்டோடு செய்கிறானோ அந்த அளவிற்கு அவன் நினைத்த வழியிலே நிற்கக்கூடிய வல்லமை அவனுக்கு கிடைக்கும். அப்ப அந்த ஆற்றலோடு ஒருத்தன் அகத்தாய்வை செய்தானால் அவன் சினத்தையும் தவிர்த்து கொள்ள முடியும், பேராசையை ஒழித்து விட முடியும், கவலையின்றி வாழ முடியும், எண்ணங்களை உயர்ந்த எண்ணங்களாக வைத்துக் கொள்ள முடியும். சரிங்களா? அப்ப அகத்தாய்வு இறைவனை உணர்வதற்கான 4வது படி. 4வது படியில நீங்க நிலை பெறணும்னா 3வது படி ஸ்ட்ராங்கா இருக்கணும். தியானத்தை நாம் ஆழ்ந்து தொடர்ந்து ஏற்ற வேண்டும். அப்ப மனதிற்கு ஆற்றல் கிடைக்கும், மனதினுடைய சக்தியை அதிகப்படுத்தி கொள்ளலாம். சரி, இந்த தியானத்தில் நாம் ஆழ்ந்து ஈடுபடணும்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. ஏன்னா தியானம் என்பது உயிர் ஆற்றல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? தியானத்தினுடைய உச்சநிலை, நீங்க எந்த தியானம் பண்ணாலும் அது உயிராற்றல்ல தான் வந்து நிறைவாகும். அப்ப அந்த உயிர் ஆற்றல் நம்ம உடலிலே எந்த அளவுக்கு திணிவாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் தியானம் சித்தியாகும். இல்லாட்டி மணிக்கணக்கில் உட்கார்ந்து தியானம் பண்றேன்னு பண்ணலாம், ஆனா தியானத்தினுடைய பலனை அனுபவிக்க முடியாது. ஏன்னா உயிராற்றல் திணிவாக இருந்தால்தான் தியானத்திலே உயர்ந்த நிலை அடைய முடியும். அப்ப அந்த உயிராற்றலை தெளிவுபடுத்துவதற்காக மகரிஷி அவர்கள் கொடுத்த ஒரு பயிற்சிக்கு பேர் தான் காயக்கல்பம் என்கின்ற ஒரு அற்புதமான அருமருந்தான ஒரு சித்தர்களுடைய கலை. அப்ப காயகல்ப பயிற்சியை செய்து எவர் ஒருவர் உயிராற்றலை திணிவுபடுத்தி வைத்திருக்கிறாரோ அவர் தியானத்துல மிக வேகமாக உயர்ந்த நிலையை அடைய முடியும். இப்ப உயிராற்றலினுடைய திணிவுக்கான காயகல்ப பயிற்சி மிக மிக அவசியம். அப்ப அந்த உயிராற்றல் திணிவா இருக்கணும்னா அதற்கு ஒரு அடிப்படை தகுதி இருக்கிறது, அது நம்முடைய உடல் நலம். இந்த உயிராற்றல் எங்க இருக்குது? இந்த உடலுக்குள்ள இருக்குது. அப்ப உடல் நலமாக இருந்தால்தான் உயிராற்றல் திணிவாக இருக்கும். உடல் நலம் கெட்டுருச்சுன்னா உயிராற்றல் திணிவாக இருக்காது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் என்று திருமூலர் சொல்றார். அப்ப உடம்பு கெட கெட உயிர் ஆற்றல் கெட்டுக்கொண்டே இருக்கும் இல்லையா? உடல் கெட்டுச்சுன்னா உயிர் போயிருதா இல்லையா? சரி. அப்ப உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உயிர் ஆற்றல் திணிவாக இருக்கும். அதற்காக மகரிஷி அவங்க என்ன கொடுக்குறாங்க? உடற்பயிற்சியை நமக்கு கொடுக்குறாங்க. மிக எளிமையாக வடிவமைக்கப்பட்ட மிக அற்புதமான சக்தி கொண்ட உடற்பயிற்சி. அதையெல்லாம் நம்ம கற்றிருக்கிறோம். சரிங்களா? அப்ப அதை தொடர்ந்து நாம செய்யணும். இதுதான் முதல் படி. அப்ப ஒரு மனிதன் இறை உணர்வை பெறணும், தான் பிறந்த வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அடையணும்னா 4 படியில முதல் படி உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். அதற்காக உடற்பயிற்சி மற்றும் ஒரு அற்புதமான நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தணும். இப்போ ஹீலர் பாஸ்கர் ஐயா அவங்களுடைய அறிவுரையின்படி, இன்னும் பலர் அந்த இயற்கை வாழ்வியல் இருக்கிற அன்பர்களுடைய அறிவுரையின்படி நம்முடைய வாழ்வை வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆரோக்கியமான வாழ்வாக மாற்றணும். இதுதான் இறை உணர்வுக்கான முதல் படியாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த படியில ஏறாம
நாம உயிர் ஆரோக்கியத்தையோ மன ஆரோக்கியத்தையோ குண ஆரோக்கியத்தையோ இறையுணர்வையோ பெறுவது என்பது சாத்தியமில்லை. அப்ப அதற்காக மகரிஷி அவங்க என்ன கொடுக்குறாங்க, உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சியை கொடுத்துட்டு இன்னும் ஒரு படி மேல போய் 5 அளவு முறை என்ற ஒரு சிந்தனையை நமக்கு ஆழமாக கொடுக்குறாங்க. உங்க எல்லாருக்கும் அது தெரிந்ததுதான். நான் இந்த வகுப்புல நினைவூட்டுதல் மட்டுமே செய்கிறேன். உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் இவற்றில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம் மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப இந்த 5ஐயும் உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் இந்த 5லையும் அளவோடு முறையோடு தூக்க வேண்டும். அளவு மீறினாலும் அளவு மாறினாலும் முறை மீறினாலும் முறை மாறினாலும் அங்கு துன்பம் நிச்சயமாக வரும். அப்ப உடல் நலம் கெடும். உடல் நலம் கெட்டால் உள்ளத்தினுடைய நலனும் கெடும். சரிதானுங்களா? அப்ப முதல் தகுதி உடல் ஆரோக்கியம். அதுக்கு அடுத்ததுதான் மற்றதெல்லாம். உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன் உடம்பினுள் உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். இந்த உடலை முதல்ல நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு சாதாரணமான ஒரு நாற்றம் பிடித்த ஒரு உடல் அப்படின்னு தான் நினைச்சேன். சரி, புழுவடுக்கு மூடிய ஒரு உடல் என்று நினைத்தேன். உடம்பினை முன்னும் இழுக்கின்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். நீங்க அந்த இறையுணர்வை பெறணும்னால இந்த உடலை வைத்து கொண்டுதான் பெறணும். இந்த உடலை கடந்து உங்களுக்கு இறையுணர்வு கிடையாது. செத்துட்டா ஏது இறை உணர்வு? எந்த உணர்வுமே கிடையாது. அப்ப அந்த விதத்துல இந்த உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது முதல் படி. இரண்டாவது, இந்த உடலுக்குள் இருக்கிற உயிரை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது 2ஆம் படி. அதுலதான் இந்த காயகல்ப பயிற்சியை மகரிஷி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இந்த உடலும் உயிரும் ஆரோக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நபர் தியானத்திலே ஆழ்ந்து ஈடுபட முடியும். அப்படி அவர் ஆழ்ந்து ஈடுபடும் போது மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், உயிர் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம். இப்ப மனம் எப்படி இருக்கும்? ஆற்றல் மிக்க ஒரு மனமாக, சக்தி மிக்க ஒரு மனமாக நம்முடைய மனம் மாறுவதற்கு ஆரம்பிக்கும் தியானத்துல. இந்த 3ஐயும் கொண்டு நாம் என்ன செய்யணும்னா நம்முடைய குணத்தை மாற்றி அமைக்கணும். அதுதான் அல்டிமேட் டைம். அப்ப இந்த 3ஐயும் நிறைய பேர் செய்யறாங்க. பல யோக மார்க்கங்களை நாம பார்க்கறோம். இந்த 3ஐயும் நிறைய பக்கம் செய்யறாங்க. பட் அகத்தாய்வு என்ற ஒரு சிஸ்டம் நிறைய இடத்துல இல்லை. நான் குறை சொல்லல, பட் அது இருக்கணும்னு விரும்புறோம். சரிங்களா? அப்ப இத்தனையும் செய்து உடல் உயிர் மனதை சக்திப்படுத்துவது எதற்காகனா நம்ம குணத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக. அந்த குணம் தான் நம்ம வாழ்க்கையில நன்மையே தீமையே செய்து கொண்டே இருக்கிறது. நற்குணங்கள் நல்லதையும் தீய குணங்கள் தீமையும் செய்து கொண்டே இருக்கிறது. அப்ப நல்லதை செய்யும் போது இன்பத்தையும், தீமையை செய்யும் போது துன்பத்தையும், நல்லதை செய்யும் போது புண்ணியத்தையும், தீமையை செய்யும் போது பாவத்தையும் நம்ம ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த பாவ புண்ணிய சக்கரங்கள்ல இருந்து விடுபடணும்னா நம்ம குணத்தை உயர்ந்த குணமாக மாற்றிக்கொள்றத தவிர வேற வழி இல்லை. சரி, என்னதான் நான் உடல் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொன்னாலும், உயிர் வளத்தோடு இருக்கிறேன், மனதில் ஆற்றலோடு இருக்கிறனாலும், அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிற குணத்தோடு இருந்தால்தான் அது உயர்ந்த ஒரு ஆன்மீகம், ஒரு ஞானம். அப்ப அந்த 4வது படி மிக மிக அவசியம், அகத்தாய்வு பயிற்சி. அந்த அகத்தாய்வு பயிற்சியை நம்ம அடுத்த வகுப்புல இருந்து தொடங்க இருக்கிறோம். அதனால அன்பர்கள் அதற்கு தகுதிப்படுத்தி கொள்ளணும் நம்மளை. அப்ப உடற்பயிற்சி, காயகல்ப, தியானத்தை முறையாக நீங்க செய்து வரும்போது அதற்கு பின்னாடி கொடுக்கக்கூடிய அகத்தாய்வு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும். ஏன்னா நிறைய அன்பர்கள் அகத்தாய்வு பயிற்சி எடுத்திருக்கேன், நான் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க. பட் அவங்க கிட்ட மாற்றம் இல்லை. ஏன்னா அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு அவங்க கிட்ட ஆற்றல் இல்லை. இப்ப நாம தொடர்ந்து இந்த பயிற்சியில் வந்துட்டு இருக்கிற காரணத்தினால உங்களால அந்த அகத்தாய்வு பயிற்சியில வெற்றி அடைய முடியும். நிச்சயமா முடியும். அதை நம்ம அடுத்த வாரத்திலிருந்து தொடர்வோம் என்று கூறி, இறை உணர்வுக்கான 4 படி, உடல் ஆரோக்கியம், உயிர் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், குண ஆரோக்கியம், இந்த 4 படியில் நம்ம கடக்கும் போது நிச்சயமாக நாம் இறையுணர்வை பெற முடியும். அதற்கான பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் மிக அற்புதமாக வழங்கியிருக்கிறார்கள். அதை முறையாக கற்று முழுமையாக செய்து இறையுணர்வை பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நாம் நிறைவு செய்து கொள்வோம். அனைவரையும் வாழ்த்தி, அனைவரும் அருட்பேர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி
இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. ஐயா நான் அடுத்த வாரம் இப்படி 1 மணி நேரம் ஆகுமா, 1/2 மணி நேரம் ஆகுமா ஐயா? அது அகத்தாய்வு. ஐயா 1/2 மணி நேரம் போதும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்போம். சரி சரி சரி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா சொன்ன நன்றி நன்றி. இறையுணர்வுக்கு 4 படிகள் என்பதை பற்றி, இந்த அகத்தாய்வு பற்றி அற்புதமான விளக்கம் அளித்தார்கள். அகத்தாய்வு என்பது வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய பயிற்சி முறைகளில் எப்படி நம்ம உடற்பயிற்சியிலிருந்து காயகல்ப பயிற்சி, ஒவ்வொரு பயிற்சி நம்ம எடுத்துக்கொண்டோமோ அதையும் அதை சார்ந்து ஒரு அற்புதமான பயிற்சி முறைன்னு சொல்லலாம். இந்த அகத்தாய்வு என்பது நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பயிற்சி முறை. எனவே அடுத்த வாரம் ஐயா வந்து நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எனவே அடுத்த வாரம் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த அகத்தாய்வு 4 நிலைகள் இருக்கிறது. அகத்தாய்வு 1, 2, 3, 4 நிலைகள் மகரிஷியோட இதுல இருக்கு. அனைவரும் அந்த 4 நிலையும் எடுத்துக்கொண்டு உங்களை அனைவரையும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வில் நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு வந்து சிறப்பா இந்த இறை உணர்வுக்கு 4 படிகள் அகத்தாய்வு பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் அளித்தார்கள். எனவே இந்த நிகழ்வுகளை நமக்கு சிறப்பாக விளக்கம் அளித்து சிறப்பித்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கு காலச்சக்கரம் நிகழ்வின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி ஐயாவோட அந்த ஆனந்த யோக நிலையத்தோட யூடியூப் இது கூட நம்ம குரூப்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்வுக்கு நேரடியாக கலந்து முடியாத நண்பர்கள் கூட அந்த யூடியூப் சேனலை பார்த்து நீங்க அந்த நிகழ்ச்சியை தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். என்னன்னா அந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா அமைஞ்சிருந்தது. நான் இந்த யூடியூப் லிங்க்ல பார்த்தேன். ஆனந்த யோக நிலையத்தோட அந்த தொடக்க விழா சிறப்பு துவக்க நாள் வந்து சிறப்பாக இருந்தது என்பதை அனைவருக்கும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வு நமக்கு சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஷிப் சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் மயிலாடுதுறை கிங்ஸ் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.